என் தங்கமே, உன் தாயானவள் இந்த வராகி இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் நீ என்னவென்று முழுமையாக செவி கொடுக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் நீண்ட நாட்களுக்கு பிறகு உன் குலதெய்வமானது தன் காலில் வெந்நீரை ஊற்றியது போல ஓடோடி வந்து உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல துடிக்கிறது. குலதெய்வ வாக்கு யாருக்குத்தான் வேண்டாம் என்று சொல்லிவிட முடியும்? நம் குலதெய்வத்திடமிருந்து ஒரு வார்த்தையை கேட்டுவிட மாட்டோமா? நம் குலதெய்வம் நமக்காக ஏதாவது சொல்லிவிட மாட்டார்களா என்று சொல்லி நாம் ஏங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரம், அந்த குலதெய்வத்திடமிருந்தே நமக்கான ஒரு செய்தி நம்மை தேடி வருகிறது என்றால் அதை எப்பொழுதும் நாம் தவிர்த்து விடக்கூடாது. தெய்வம் எப்பொழுதுமே நமக்கான வாழ்க்கையை எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்கின்றவர்கள். நாம் தான் அவர்களை சரியாக புரிந்து கொள்வதில்லையே தவிர தெய்வம் எப்பொழுதும் தன் பிள்ளைகளை சரியாகத்தான் கணித்து வைத்திருக்கிறார்கள். தன் பிள்ளைக்கு எந்த நேரம் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை எல்லாமும் அவர்கள் சரியாக தெரிந்து புரிந்து தன் பிள்ளையிடம் ஒப்படைக்க வருகின்றவர்கள். என்னவானாலும் சரி, இந்த வாழ்க்கை நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் குலதெய்வத்தினுடைய அருள் நிறைந்து நிற்கும். குலதெய்வமானது எப்பொழுதும் தன் பிள்ளைகளை தவறை செய்தாலும் அன்போடு அரவணைத்து வழிநடத்தி வருகின்றவர்கள். எந்த ஓரிடத்திலும் தன் பிள்ளையை விட்டு கொடுக்காமலும் எந்த ஓரிடத்திலும் தன் பிள்ளைகளுக்கு கெடுதலை நடத்த விடாமலும் இவர்கள் ஒவ்வொரு காரியங்களையும் சரியாக செய்து கொண்டிருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்க இனி உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். தாய் வருகின்ற பொழுது உனக்கு நடப்பது என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாய் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு கிடைக்கும் ஒட்டுமொத்த விஷயங்களையும் நீ தெளிவாக்கிவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் யோசித்து இனி நிச்சயமாக நீ கலங்கிவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய மனதிற்குள் நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை தேடி வர எப்பொழுதும் உனக்கே என்று எல்லாவற்றையும் உணர்த்திவிட முழு மனநிலையோடு உனக்கான விஷயங்களை சொல்லிவிட தயாராக இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த நேரம் இந்த தாயின் அன்பில் உனக்கு நடக்கவிருக்கும் பல விஷயங்கள் நிச்சயமாக உன்னை இனி மீட்டு கொடுக்கும் என்பதனை மறக்காதே. நான் இருந்து சொல்வதும் நான் இருந்து உனக்கு உருவாக்குவதும் என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய். இனி எந்த நேரமானாலும் சரி, அம்மாவினுடைய அன்பு உன்னை நிறைவாக வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? நான் இருக்கின்ற இந்த காலம் மட்டும் உன்னிடத்தில் இனி என்ன வந்தாலும் சரி, உன்னை தேடி வரும் விஷயங்களை உன் செவிகளில் கொண்டு வந்து சேர்க்காமல் நான் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கலங்காமல் இருந்து வாழ்க்கையில் எதையும் உணர்ந்து நன்மதிப்போடு நீ ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பமும் இந்த சூழ்நிலையும் உனக்கு என்ன கொடுக்க காத்திருக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆசைப்பட்ட இடத்தில் நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை எப்பொழுதும் தெளிவாக தெரிந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. ஒவ்வொரு நாளும் உன்னோடு அம்மா பேச வருகின்ற பொழுதுகளில் எல்லாமும் உனக்கு நடக்கவிருக்கும் சில உண்மைகளை நான் தெரிந்து கொள்கிறேன். உனக்கு நடக்கவிருக்கும் சில நம்பிக்கையை நான் உனக்கென்று கொடுக்க நினைக்கிறேன். உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதும் குடியிருக்கும் இந்த தெய்வம் உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற பொழுது இனி என்ன நடந்தாலும் நீ நினைத்தால் இங்கு எதுவும் மாறும் என்ற ஒரு நம்பிக்கையை மீண்டும் மீண்டும் உனக்கு தந்து கொண்டிருக்கிறது என்பதனை மறக்காதே. மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய விஷயங்களையும் ஆச்சரியங்களையும் உனக்கு தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. நான் நினைத்தது போல உனக்கு எல்லாமும் சரியான பாதையில்
இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய விருப்பங்கள் எல்லாமும் சரியாக உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளைக்கு நான் சொல்ல நினைக்கும் விஷயங்கள் அத்தனையிலும் நீ எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னிடத்தில் நின்று நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் முன்னால் நான் இருக்கும் இந்த காலம் இனி ஒட்டு மொத்தமாக உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகி சொல்ல சொல்ல எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தாய் வருவது போல உன் குலதெய்வம் எந்த சூழ்நிலையில் உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். குலதெய்வத்தினுடைய அன்பு உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் உன்னை தேடி வந்து சரியாக உன்னை மாற்றுகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும். மனநிறைவோடு எதையும் என் பிள்ளை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது. எந்த காலமும் உனக்கு நல்ல காலமாக மாற வேண்டும். இந்த தாயின் அன்போடும் அருளோடும் எதையும் உனக்கு நிறைவாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காது. உன்னிடத்தில் எப்பொழுதும் போல நான் உடனிருக்கும் இந்த தேவைகளை எல்லாமும் உனக்காக நான் மாற்றி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் மனதில் தோன்றும் எண்ணங்களும் உன் மனதில் தோன்றும் விஷயங்களும் இனி எப்பொழுதும் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணங்களிலும் உன்னை தேடி வந்து தெளிவாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. பல நல்ல நிகழ்வுகள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். பல அதிர்ஷ்ட நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதும் நன்மதிப்போடு தேடி வந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறக்காதே. எல்லாமுமாக உனக்கு நான் கை கொடுத்து நிற்கும் இந்த வேலையை நீ ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது. நான் இருந்து சொல்லிக் கொடுப்பதை நீ என்னவென்று உணர வேண்டும். நான் இருந்து உனக்கு நடத்துவதை எப்பொழுதும் என் பிள்ளை உன்னுடைய மனதிற்குள் தேக்கி வைத்திருக்க வேண்டும். குலதெய்வம் சாதாரணமாகவே சில விஷயங்களை சொல்லும் பொழுது நாம் அதிகமாக யோசிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரம் அவசரமாக உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்க வருகிறது என்றால் அதை நாம் எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் மனதிற்குள் நிற்கும் இது போன்ற காரண காரியங்களை நாம் உணர்ந்திட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. ஒவ்வொரு நாளும் நாம் எதிர்பார்த்தது போல எல்லா விஷயங்களும் நமக்கு சரியாக நடந்து விட்டாலே அது போதும். எந்த நிலையிலும் நமக்குரிய தேவைகளோடு இந்த வாழ்க்கை எப்பொழுதும் நம்மை அன்போடு அரவணைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை கை தூக்கிவிடும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் நீ எல்லாவற்றையும் முழுக்க முழுக்க தெரிந்து கொள்ள வேண்டும். கலங்காமல் நின்று உன்னுடைய மனதிற்குள் இருக்கும் சில விஷயங்களை எல்லாமும் நீ உணரத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே. எப்பொழுதிலும் உன்னோடு நான் இருப்பதில் நீ என்ன நடத்துகிறாய், ஏது நடத்துகிறாய் என்பதில் எல்லாமும் தெளிவு வேண்டும். அடுத்த நிகழ்வுகளோடு உன்னை மனநிறைவோடு வாழ வைக்க நீ எப்பொழுதும் உறுதியோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளும் இந்த வாழ்க்கையில் நாம் கேட்டு நிற்கின்ற சில விஷயங்களை நமக்கு கொடுத்து விடுவது போல உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் உனக்கு நிறைவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. பல தருணங்களை நான் உனக்கு மாற்றி இருக்கிறேன். பல நல்ல சூழ்நிலைகளை உனக்கென நான் மாற்றி தந்திருக்கிறேன். ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும்
உன் வசமாக்கி உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. காலம் உனக்கு ஏற்ற பதிலை எப்பொழுதும் சந்தோஷமாக கொண்டு வந்து கொடுக்கும். இந்த நேரம் உன் மனதிற்குள் இருக்கும் ஒரு சில விஷயங்களை நீ புரிந்து கொண்டாயானால் அடுத்த நிகழ்வுகளை நீ நடத்தி விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இனி உனக்கு நடக்கக்கூடிய இது போன்ற காரியங்களை நீ எப்பொழுதும் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மேலும் மேலும் என் பிள்ளை எப்பொழுதும் உன்னுடைய மனதிற்குள் இருக்கும் சில விஷயங்களை நீ அதிகமாக சிந்தித்து எப்பொழுதும் காயம் கொண்டிருக்கிறாய். நீ யோசிப்பதை நிறுத்து என்று சொல்லவில்லை, தேவையில்லாமல் யோசிக்காதே என்று நான் சொல்கிறேன். நீ நினைக்கின்ற காரியமும் நீ அதிகமாக நினைத்து வருந்துகின்ற இந்த விஷயங்களும் உண்மையில் நியாயமானதுதானா? இந்த விஷயத்திற்கு இத்தனை நேரத்தை நீ ஒதுக்கலாமா? இந்த விஷயத்திற்காக இத்தனை நிலைகளை நீ உணரலாமா என்பதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன்னோடு நான் இருப்பேன் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு நான் இருப்பதை நீ ஏற்றுக்கொண்டால் அது போதும். உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதும் போல நான் சரியாக உனக்காக வந்து நிற்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இத்தனை காலமும் உன்னோடு உன் தாய் கொடுத்த விஷயங்களும் இந்த தாய் உனக்கு நடத்தி இருக்கின்ற இந்த விஷயங்களும் இனி உன்னை கரை சேர்க்க வரும் என்பதனை நீ மறக்காதே. உன்னை கை தூக்கிவிட எப்பொழுதும் போல நான் இருக்கிறேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொன்றையும் உணர வேண்டும். ஒவ்வொரு நிலைகளையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது இந்த தெய்வத்தினுடைய அருளால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திட்ட பல விஷயங்கள் உன் குலதெய்வம் கண்டு மெய் சிலிர்த்து போன காலமும் உண்டு. உன்னுடைய முயற்சியாலும் உன்னுடைய உழைப்பாலும் நீ அடைந்த பல வெற்றிகளை கண்டு அவர்கள் மிகுந்த ஆனந்தம் அடைந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது உன்னை தேடி கொண்டு வந்து கொடுக்கும் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நீ கைவிட்டு விடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்காக என்ன கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலமும் இந்த தருணங்களும் இனி எப்பொழுதுமே உன்னை கை தூக்கிவிடும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்ததை எல்லாம் எண்ணி பதறாமல் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை எப்பொழுதும் கைவிட்டு விடாதே. உன்னுடைய இந்த சூழ்நிலைகளை நாம் சரியாக மாற்றிவிடும் காலம் வந்துவிட்டது. உனக்கு நடக்கவிருக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒரு உண்மைகளை காண வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது. எல்லாவற்றிற்கும் மேலாக உன் குலதெய்வம் ஓடோடி வந்து சொல்ல நினைக்கின்ற விஷயத்தை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றி வரும் சில விஷயங்கள் நமக்கு ஒருவிதமான மனதில் இருக்கும் எண்ணங்களை அங்கும் இங்குமாக அலைபாய்ந்து கொண்டிருக்கும். நம்மையே உணர முடியாமல் நாம் தவிப்போம். ஆனால் இனி உன் வாழ்க்கையில் அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை. இனி உன்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு நிலை ஒருபோதும் இருக்கப் போவதும் இல்லை. உன்னுள்ளிருந்து நான் உனக்கு என்ன சொல்ல நினைக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ கண்டுகொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னை தேடி வந்து நான் உருவாக்கும் இது போன்ற விஷயங்கள் அத்தனையையும் தெரிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது என்பதுதான் உண்மை. நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மாற்றி விடுவது குலதெய்வத்தின் மனதில் ஒரு விதமான நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, உன்னுடைய குலதெய்வமானது சந்தோஷத்தில் உன்னை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதாவது அவர்கள் உன்னை காண வேண்டும் என்று நினைப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அவர்கள்
என்னவாக உன்னை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள். அதாவது உன்னுடைய குலதெய்வமானது நீ நினைத்த காரியம் ஒன்றில், அதாவது நீ செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய காரியம் ஒன்றில் இப்பொழுது உனக்கு மிகப்பெரிய வெற்றி வர தயாராக இருக்கிறது. உன்னை சுற்றிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வர காத்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் அந்த வெற்றியை பெற்று நீ உன் குலதெய்வத்தை சந்திக்க வர வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதாவது சாதாரணமாக அவர்களை நீ தேடிச் செல்ல வேண்டாம், நீ இந்த வெற்றியோடு தான் அவர்களை காணச் செல்ல வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அப்படியானால் நீ செய்து கொண்டிருக்கின்ற ஒரு காரியத்தில் உன்னுடைய முயற்சியை முன்னெடுத்து வந்து கொண்டே இரு. உன்னை சுற்றி இந்த விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய மாறுதல் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன் சிந்தனைகளோடு எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கிருக்கும் காலங்கள் இனி ஒவ்வொன்றையும் உனக்கு மாற்றும், உனக்கென நடத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பட்ட கஷ்டங்கள் எல்லாமும் மாறி இனி உனக்காக என்னவென்றும் ஏதுவென்றும் அதை உனக்கு நடத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. வராகி சொன்னது புரிகிறதல்லவா? உன் குலதெய்வம் சொன்ன விஷயமானது அவர்கள் நினைத்தது போல உனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றியை பெற்றுவிட்ட பிறகு நீ அவர்களின் முன்னால் வந்து நிற்க வேண்டும் என்பதுதான். உன்னை மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர்கள் காண வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மிகுந்த சந்தோஷத்தோடு உன்னை அவர்கள் காண வேண்டும் என்று நினைக்கிறார்கள். உன்னுடைய முயற்சியாலும் அவர்கள் கொடுக்கின்ற ஒத்துழைப்பினாலும் நீ செய்து கொண்டிருக்கின்ற செயலில் உனக்கு மிகப்பெரிய வெற்றி வர காத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். மிகப்பெரிய வெற்றியோடு இந்த வாழ்க்கையை நீ அடைந்திட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னிடத்தில் நான் உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இந்த விஷயங்களை நீ உணர்ந்து கொள். உன்னோடு இருக்கும் இந்த தருணங்களை நீ ஏற்றுக்கொள். முடியாது, நடக்காது என்று சொல்கின்ற விஷயங்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக இனி நடக்கத் தொடங்கிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றிவிடும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். நடப்பது என்றும் நன்மைக்கு என்று நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர நீ தெரிந்து கொள்வாய். ஒட்டு மொத்தமாக உன்னை தேடி நடக்கும் இது போன்ற ஆச்சரியங்களை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. உன் குலதெய்வம் உன்னை காண வேண்டும் என்ற ஆசையில் இருந்திருந்தாலும் இந்த வெற்றியோடு உன்னை காண வேண்டும் என்று நினைக்கிறார்கள். வெற்றி உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த வெற்றிக்கு அருகில் இருக்கும் உனக்கு நிச்சயமாக பல தோல்விகள் வந்ததனாலேயே அதை எப்படி எதிர்கொள்ள முடியும் என்ற பயம் இருக்கலாம். ஆனால் நீ நினைத்த விஷயத்தில் உனக்குரிய நன்மையை நீ கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உடனிருந்து தெய்வம் சொல்லிக் கொடுப்பதை நீ எப்பொழுதும் போல உணர்ந்து விடத்தான் வேண்டும் என்பதனையும் மறக்காதே. இப்படி ஒரு சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலைக்கும் என்பதனால் உன் குலதெய்வம் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லிவிட துடிக்கிறது. இதையெல்லாமும் தெரிந்து புரிந்து நீ நம்பிக்கையோடு கவனமாக வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எல்லா நேரமும் உனக்கே என்று நான் கொடுக்க நினைக்கும் இந்த விஷயங்களோடு இனி அத்தனையையும் நீ கவனமாக புரிந்து கொள். உன் மனதில் நின்று நான் சொல்லும் இந்த காரியங்களும் இந்த நேரங்களும் இனி உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக நிலைநிறுத்தும் என்பதனை நீ மறக்காதே. சந்தோஷமான தெளிவில் உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. ஒவ்வொரு சூழ்நிலையும் உனக்கு மாறட்டும்.
இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த ஒவ்வொரு விஷயங்களிலும் இனி உனக்கான முழுமை கிடைக்கட்டும். என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.